வீட்டு செலவு கணக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதி வைப்பார். கணக்கு எழுதி வச்சுட்டு கடைசியாக என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அந்த கணக்கு எழுதுகிற நோட்டை 5 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு சேர்த்து எழுதி வைப்பார். வளகாப்பு செலவு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, டியூஷன் சேர்த்தது, சாப்பிட்டது, ஏப்பம் விட்டது, எல்லா செலவையும் அந்த நோட்டில் எழுதி வச்சிருக்காரா? ஏன் இப்போ செங்கோட்டையுடைய வேட்புமனுவே பார்த்தீங்கன்னா பரிசீலனையில் உள்ளதுன்றாங்க. என்னதான் அப்படி பண்ணுறாங்க இவங்க? வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூட தெரியாது ஒரு கட்சியில் அப்படின்னா, அதுவும் மூத்த தலைவர் வேறு அதை சொல்கிறாங்க. செங்கோட்டையனுக்கே இந்த நிலைமை. இதில் கொடுமையான விஷயம் கேட்டால், எடப்பாடி தொகுதியில் தவேகா வேட்பாளரே காணும் தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் பார்த்தீங்கன்னா யாருமே ஆதரவு இல்லாமல் தனியாக ஒரு மனுஷன் உலாத்திட்டு இருக்கிறாரு. எம்மா கொஞ்சம் சும்மா இருமா, ஒத்த ரோசா கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் இப்போ திரிஷாவில் பண்ணக்கூடிய அந்த விஷயமும் இருக்குது. நான் சினிமாவை விட்டு விலகி விட்டேன். ஒரு பணக்கார தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தன. விஜய் முழுக்க ஒரு சோம்பேறியா இருக்கிறாரு. பனையூர்லயே படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சூரிய ஓடி சொல்லுவாரு, இந்த மாதிரி மச்சான் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குன்னு தெரியுமா நம்ம? ஐயோ அதை மட்டும் என் காதால கேட்க விரும்பல, அதை மட்டும் சொல்லாதேன்னுவாரு. யாரு? சிவகார்த்திகேயன். எத்தனை ஓட்டுற? அதை மட்டும் சொல்லிடாதீங்கடா. அவர் கௌரவமான ஓட்டு வித்தியாசத்தில் தோத்ததான் நினைச்சுக்கிறேன். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நாம் தொடர்ச்சியாக சினிமா கண்டென்ட் தான் பேசுகிறோம் இந்த ஆடுகளம் சினிமாவில். இதுவும் கூட சினிமா நடிகர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை கூட. அதுக்கு காரணம் என்னென்னா, தாவேகால நடக்கக்கூடிய அன்றாட கலைபரங்கள் இருக்குல்ல, அது பெரிய ஒரு காமெடி புத்தகமாகவே போடலாம் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஒரு ஜனரஞ்சகமான சினிமான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுது. கொஞ்ச காலம் பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியான அந்த பெண்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் செக்ஸுவலான பார்வையில் பார்க்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் பார்க்கப்பட்டது. சங்கீதா அவர்கள் நோட்டீஸ் கொடுக்கறது, விஜய் அவர்கள் தன்னுடைய துணையான ஒரு நடிகையாக இருக்கக்கூடிய திரிஷாவோட துணையோடு ஒரு திருமணத்துக்கு போனது. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஒரு கவர்ச்சிகரமான வசனங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சில ஸ்டண்ட்டு காட்சிகள் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கே நகரில் ஒரே காவல்துறைக்கும் அந்த தாவேகா தொண்டர்களுக்குள்ளே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த வேட்புமனு தாக்கல், விஜயோடு சேர்ந்த இன்னும் பலருடைய வேட்புமனு தாக்கல், ஏற்பு, ரிஜெக்டு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ரிஜெக்ட் பண்ணுறது, இது போன்ற காமெடிகள். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வயதை கூட்டி குறைச்சி போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து விவரங்கள் கொடுத்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு சினிமா மாதிரியே இருக்கிறதுனால தான் நான் ஆடுகளம் சினிமாலே பதிவு பண்ணுறேன். அது குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த செலவு கணக்கினங்கள் சொன்னார் இல்லையா, செலவு கணக்குனா இந்த கடன் கணக்குகள் சொன்னார் இல்லையா, அந்த கடன் கணக்குகள் பார்த்திங்கன்னா கேடி பில்லா கில்லாடி ரங்கால பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாண்டியராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா காமெடி காட்சி வரும். வீட்டு செலவு கணக்குகளை பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதி வைப்பார். கணக்கு எழுதி வச்சுட்டு கடைசியாக என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அந்த கணக்கு எழுதுகிற நோட்டை 5 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு சேர்த்து எழுதி வைப்பார். நோட்டு வாங்கிய செலவு ரூபாய் 5ன்னு எழுதிட்டு எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில் செக்அப் பண்ண செலவு முதற்கொண்டு எழுதியிருக்காரு. அந்த பாண்டியராஜ் கேடி பில்லா கிளாடி ரங்க படத்தில் பாண்டியராஜ் ஒரு காட்சி வச்சுருப்பாருங்க. அதில் டெல்லி கணேஷ் பார்த்தீங்கன்னா எல்லா செலவு கணக்கு எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் உண்டு அவருக்கு. அப்படியே அவர் எழுதி வைக்கும்போது கேட்டிங்கன்னா கடைசியாக அந்த கணக்கு எழுதி வச்சுட்டு அந்த நோட்டு வாங்கின 5 ரூபாயும் எழுதி வைப்பார் டெல்லி கணேஷ். இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ட்ரோல் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காட்சி. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பல காட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவோட ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியும். எப்படி இந்த பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு சொல்லும்போது, பாண்டியராஜன் படத்தில் எப்படி உங்களுக்கு இந்த பைத்தியங்கள்லாம் வரும்போது இந்த நாற்காலியை ஏலம் விடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நாள் 30%, 20%, 30%, 40% சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, மாமா பிஸ்கோத்தியன்வாங்களா, அந்த மாதிரி சில காட்சிகள் தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
விஜய் அவர்கள் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது இப்போ செய்திகள் வந்து என்னன்னா, விஜய் பேர்லேயே வந்து இன்னொரு விஜய் வந்து போட்டிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு வந்து ஜோசப் விஜய்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு. இது கடந்த காலத்தில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து பல வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நிற்கும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வன்ற பேர்லேயே பல பேர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. இப்போதைக்கு 2 விஜய் தான் வந்திருக்கு. ஆனால் பன்னீர்செல்வம் போட்டிடும் போது அது பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் விஜய் இப்போ வந்து தேர்தல் நிற்கும் போது பெரிய அளவில் பேசப்படுது. விஜய் என்று ஒரு சினிமா நடிகர் என்பதாலும் ஒரு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் மேக்கிங், அரசியலே ஒரு ட்ரெண்ட் மேக்கிங்காக இருக்கிறார் இல்லையா, அப்படி தானே பார்க்கப்படுது. அதனால் வந்து பேசப்படுது. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா கேடி பில்லா கிராடி ரங்கா படத்தில் ஒரு வசனம் வரும்னு கேட்டால், அவர் பட்டை அடிச்சுட்டு பட்டை முருகன்ற பேரில் தான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சிவகார்த்திகேயன் வருவார். அப்போ என்ன அப்பா நிம்மதிப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் பட்டை முருகன் அந்த படத்தில் அப்போ வந்து பாரா நம்ம வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். நாம் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி பேசுவார். அப்போ வந்து சூரிய ஓடி வந்து சொல்லுவார், டே மச்சான் உன் பேரில் மட்டும் இல்லடா, விபூதி முருகன், வண்டு முருகன், திருநீர் முருகன், இப்படி பல முருகன்கள் வந்து போட்டிடுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து விஜய் இப்போ வந்து போட்டிடும் போது கூட பல விஜய்கள் இன்றைக்கி வரைக்கும் 2 விஜய் வந்திருக்காங்க. இன்னும் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா முடிவு தெரியும் போது தான், லிஸ்ட்டு வெளியாகும் போது தான் தெரியும் எத்தனை முருகர்கள் நீ வந்து அங்கே நிற்கிறாங்கன்றது. பட்ட முருகனா அங்கே சொட்ட முருகன், நொட்ட முருகன், நெட்ட முருகன், கொட்ட முருகன். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பல இடங்களில். ஏன் இப்போ செங்கோட்டையுடைய வேட்புமனுவே வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனையில் உள்ளதுன்றாங்க. என்னதான் அப்படி பண்ணுறாங்க இவங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூட தெரியாது ஒரு கட்சியில் அப்படின்னா, அதுவும் மூத்த தலைவர் வேறு அதை சொல்கிறாங்க. செங்கோட்டையனுக்கே இந்த நிலைமை. இப்படி ஒவ்வொரு இடத்துல இதில் கொடுமையான விஷயம் கேட்டால், எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளரே காணும் தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஆதரவு இல்லாமல் தனியாக ஒரு மனுஷன் வந்து உலாத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ காமெடிகள் வந்து வெளியாகும்னு தெரியல அடுத்தடுத்து. இதில் ஒரு வந்து சுவாரஸ்யமான விஷயம்னா, ஏம்மா கொஞ்சம் சும்மா இரம்மா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து த்ரிஷாவுடைய பதிவு இருக்குது. ஏன்னா இவ்வளோ காமெடி கலைபரங்கள் இருக்கும்போது அந்தம்மா வந்து தினம் ஒரு ட்விட்டு போட்டுட்ருக்குறாங்க. நேற்று தினம் ஒரு ட்விட்டு போட்டிருந்தாங்க, எல்லாம் காதல் இல்லை, காதல் இல்லாவிடில் எதுக்குமே அர்த்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு நேற்றுக்கு ஒரு ட்விட்டு போட்டிருந்தாங்க. அது ஏதோ விரக்தியின் வெளிப்பாடான்றது மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, விரக்தியின் இன்னொரு வெளிப்பாடாக தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூபர், பிரபல யூடியூபர்ன்ற வந்து சினிமா யூடியூபரான சித்ரா லட்சுமணன் வந்து என்ன செஞ்சார்னா ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாருங்க. அவர்கிட்ட சொன்னார், ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட சொன்னார், த்ரிஷா வந்து சினிமாவை விட்டே விலகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தியை வந்து அவர் பேச போக, இப்போ அந்த செய்தி அவங்களுக்கு வந்து த்ரிஷாவுக்கு போக, இப்போ அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை படித்த உடனே எல்லாருக்குமே என்ன தெரியுங்களா, ஏம்மா கொஞ்சம் சும்மா இரம்மா அப்படின்ற, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த இவர் இருக்கார், ராமன் இருக்கார் பாருங்கள், இந்த சொல்லதெல்லாம் உண்மையில் நடிப்பார், ஏம்மா கொஞ்சம் சும்மா இரும்மா, ஒத்த ரோசா கொஞ்சம் சும்மா இரும்மா அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் வந்து இப்போ த்ரிஷா பண்ணக்கூடிய அந்த விஷயமும் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க த்ரிஷான்றதை நீங்களே பாருங்கள். இது போதுமா இல்லை இன்னும் இருக்கா? நான் சினிமாவை விட்டு விலகி விட்டேன். ஒரு பணக்கார தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தன. அவர்களுக்கு நேற்றுதான் 2 வயது நிறைவடைந்தது. இதில் இன்னும் ஏதேனும் சேர்க்க வேண்டுமா அல்லது கற்பனை கோட்டா முடிந்து விட்டதா அப்படின்னு சொல்லி த்ரிஷா கேள்வி கேட்டு முடிச்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன் பாருங்கள். நான் சினிமாவை விட்டு விலகிவிட்டேன். ஒரு பணக்கார தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தன. அவருக்கு நேற்று தான் 2 வயது நிறைவடைந்தது. இதில் இன்னும் ஏதேனும் சேர்க்க வேண்டுமா அல்லது கற்பனை கோட்டா முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக சினிமாவை விட்டு விலகுவேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அதுவும் கூட கற்பனைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் இன்றைக்கி கூட ஒரு சில நேர்காணல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சினிமாவில் இருக்கிறாங்க விலகிறாங்கன்றதுலாம் அவங்களோட சொந்த விஷயம். அது நம்ம வந்து எதுவும் முடிவெடுக்க முடியாது. ஆனால் இன்னொருத்தருடைய சொந்த விஷயத்தில் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் குறுக்கிடும்போது தான் நம்ம வந்து சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். த்ரிஷாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம வந்து ஒரு விமர்சன பார்வையில் நம்ம அதை பார்க்குறோன்னா, அவங்க நடந்தக்கூடிய நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையில் தலையிடுற மாதிரி இருக்குது. இன்னொரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி இருக்குன்ற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். மற்றபடி வந்து த்ரிஷாவை வந்து தனிப்பட்ட முறையில் காயப்படுத்துகிற நோக்கம்னா நமக்கு கிடையவே கிடையாது. என்றைக்குமே அந்த மாதிரி நோக்கம் யார் மீதும் எனக்கு அவங்க மனதை காயப்படுத்தணும் நோக்கம் கிடையாது. ஒரு நியாயத்தின் பால் சில கருத்துக்கள் சொல்லும் போது அது இயல்பாகவே வந்து யாரை வந்து அது வந்து யார் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டால், அதில் சம்மந்தப்பட்டு தவறு செய்தவங்க தான் அதில் வந்து ஏதேனும் ஒரு வகையில் தவறு செய்தவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, காயப்படுவாங்க. மற்றபடி எனக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாது.
இந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிவிக்கில் கூட பார்த்தீங்கன்னா பல செய்திகள் வந்து வருது. என்னென்னு கேட்டால் விஜய் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கிறாரு, பனையூர்லேயே படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. என்னத்தை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஜிஆரோடவும் ஜெயலலிதாவோட ஒப்பிடும் போது ஜெயலலிதா பம்பரம் மாதிரி சுற்றுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காடு மேடெல்லாம் சுற்றுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் பயணிக்காத இடமே கிடையாது. இத்தனைக்கும் ஒரு பெண்ணாக இருந்தும் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரவு பகலாலாம் வந்து அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இளம் வயது, ஒரு 50 வயது தான் இருக்குது, பெரிய வயது சொல்ல முடியாது. என்ன ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50ன்றது பெரிய வயது கிடையாது, ஒரு மூத்த இதுக்கு தான் வந்து முதிர்ச்சியான வயதெல்லாம் கிடையாது தான். ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சதாவது வீட்டில் தூங்கிக்கிட்டு எப்படி தூங்க முடியுது, அவரால் எப்படி வீட்டில் இருக்க முடியுது? இங்கே எவ்வளோ பெரிய கலேபரங்கள் நடக்குது. வேட்பாளரை காண ஒரு பக்கம் வேட்புமனு தாக்கல் பண்ண ரிஜெக்ட் ஆகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிசீலனை இருக்குது, ஏற்கப்படுமா இல்லையான சந்தேகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் முடுக்கி விட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனை இவரால் எப்படி வந்து பனையூரில் வந்து இவரால் தூங்க முடியுதுன்றது தான் கேள்வியாக இருக்குது. அவர் தூங்குறாரு எப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்காதீங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறாரு, வீட்டை தாண்டி இல்லை. வீட்டுக்குள்ளே ஒரு மனிதரை என்ன செய்ய முடியும்? அதிகபட்சம் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும், எவ்வளோ நேரம் நிற்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ ஒரு நாள் முழுவதும் ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி பண்ணிட முடியும்? அப்படி என்ன ஒரு ஆக்டிவாக அங்கே வந்து செயல்பாடுகள் இருக்குது? ஸோ மக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோக்கள் மூலம் கூட பேசலாம் மக்கள்கிட்ட. அதை கூட அவர் பண்ண தயாராக இல்லைன்னா ஒரு சோம்பேறிக்கிட்ட போய் இந்த நாட்டை ஒப்படைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் விஜய் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் விஜய் வந்து ஏன் கடுமையாக விமர்சிக்கிறேன்னு கேட்டால் இயல்புலேயே வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கிறாருன்றது தான் தகவல் வருது நமக்கு. தூங்கிக்கிட்டே இருக்கிறாருன்ற ஒரு தகவல் இருக்குது. ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க வந்து முதலமைச்சருக்கு 70 வயசு ஆகுது, எடப்பாடி பழனிசாமிக்கு 70 வயசு ஆகுது. இவங்கெல்லாம் வந்து பம்பரமாக சுற்றும் போது ஒரு 50 வயது இளைஞனா அல்லது வயதானவரான்னு கூட தெரியாத ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய விஜய் வந்து இப்படி வந்து பனையூர்லேயே உறங்கி கிடக்கிறது எந்த வகையில் நியாயம்? விஜயோட இந்த தேர்தல் நிலவரங்கள் கடைசி ரிசல்ட் முடியும் போது எப்படி முடியும் இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கறதோட அந்த படத்துலேயே ஒரு கிளைமேக்ஸ் வரும். கேடி பில்லா கில்லாடி எங்கள் படத்துலேயே ஒரு கிளைமேக்ஸ் வரும். என்னென்னா சூரிய ஓடி வந்து சொல்லுவார், இந்த மாதிரி மச்சான் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குன்னு தெரியுமா நம்ம முன்ன? ஐயோ அதை மட்டும் என் காதால் கேட்க விரும்பல, அதை மட்டும் சொல்லாதேன்னுவார். யார்? சிவகார்த்திகேயன். எத்தனை ஓட்டுற? ஏப்பா அதை மட்டும் சொல்லிடாதீங்கடா, நான் ஒரு கௌரவமான ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றதான் நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த ரிசல்ட் கூட தாவேக்காவோட இந்த ரிசல்ட் கூட முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் அங்கே வந்து நிலவரம் போயிட்டுருக்கு. விஜய்க்கு எதிராக வந்து தாவேக்காவுக்கு எதிராக யாருமே இல்லைங்க. யார் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யார் எதிர்த்து செயல்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான் எதிர்த்து செயல்படுறாரு. யாரும் வந்து இந்த தாவேக்காவோட வளர்ச்சியை தடுக்கலை, யாரும் அவங்க பிரச்சாரத்தை தடுக்கலை, முடக்கலை, எதுவுமே பண்ணலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட அடிப்படையான வந்து ஒரு சோம்பேறின்றதை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படி நடவடிக்கைகள் அத்தனையுமே. இதுதான் உண்மை. 25 வருஷமா கட்சி நடத்துறவனே தோக்குறேன், நம்ம முந்தானத்தை ஆரம்பிச்சோம் தோக்குறதுக்குறாடா.